வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் இந்தியன் பேங்க்லேயே வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் ஆஃபருக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டேரக்ட் இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு தகவல் வந்துருக்குது. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணலாங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எந்தெந்த போஸ்ட்டுக்குலாம் வேக்கன்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர் லெவல் 1, சிவில் இன்ஜினியர் லெவல் 2 போஸ்ட்டுக்கு தான் வேக்கன்ட் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 விதமான போஸ்ட்டை ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. லெவல் 1ல் இருக்கிறவங்களுக்கு 2 போஸ்ட்டும், சிவில் இன்ஜினியர் லெவல் 2ல் இருக்கிறவங்களுக்கு 1 போஸ்ட்டும் ஃபில் பண்ண போகிறாங்க. மொத்தமாக 3 போஸ்ட்டையும் ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மினிமமாக 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சிவில் இன்ஜினியர் ஃபீல்டில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. லெவல் 2க்கு பார்த்தீங்கன்னா மினிமமாக 5 இயர்ஸாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸோ இன்ஜினியரிங் ஃபீல்டில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான கேட்டகிரின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர் லெவல் 1க்கு மினிமமாக 23லேருந்து 28 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு ஒரு தகவல் வந்துருக்குது. இதே சிவில் இன்ஜினியர் லெவல் 2க்கு பார்த்தீங்கன்னா மினிமமாக 26லேருந்து 33 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான சேலரியாக எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக இயர்லி 9 lakhs வரையும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. லெவல் 2ல் இருக்கிறவங்க 12 lakhs வரையும் இயர்லி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பேசிக்காக டேரக்ட் இன்டர்வியூ தான் இருக்கும். ஸோ அது முடிச்சதுக்கப்புறமா ரிட்டன் டெஸ்ட்டு, அப்புறம் குரூப் டிஸ்கஷன், அதுக்கப்புறமா ப்ரெசன்டேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மூலயமா தான் உங்களை வேலைக்கு எடுக்க போகிறாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக பார்த்தீங்கன்னா SC ST PWBடிக்கெலாம் 100 ரூபா விண்ணப்ப கட்டணமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க GSTயோட. அதர் கேண்டிடேட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா விண்ணப்ப கட்டணமாக செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஜாப்பை ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு அவங்களுடைய அப்ளிகேஷன் பேஜை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணிக்க சொல்கிறாங்க. அதை ஃபில் பண்ணிவிட்டு அதோட உங்களுடைய மார்க் ஷீட்டு, மற்ற ரெஸ்யூம் எல்லா டீட்டெயிலையும் அட்டாச் பண்ணி அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஜென்ரல் மேனேஜர் CDO அண்ட் CLO இந்தியன் பேங்க் கார்பரேட் ஆஃபீஸ், HRM டிபார்ட்மெண்ட், ரெக்யர்மெண்ட் செக்ஷன் 254260, அவை சண்முகம் சாலை, ராயப்பேட்டை, சென்னை. ஸோ இந்த அட்ரஸ்க்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான தகுதியான கேண்டிடேட் எல்லாருமே இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்.